வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சோயா சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 150 கிராம் துவரம் பருப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. தேவையான அளவு சாம்பார் பொடி, பெரிய சோயா 100 கிராம் எடுத்துருக்கேங்க. இது கொதிக்கிற சுடுதண்ணில போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், நீங்க ஆயிலும் எடுத்துக்கலாம். சிறிதளவு கடுகு, சிறிதளவு புளி ஊற வச்சிருக்கேங்க. 1 தக்காளி பழம், நல்லா பழுத்த நாட்டு தக்காளி பழமா எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 10-15 நீங்க 2 கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்துக்கு நீங்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். பொடியா கட் பண்ண கொத்தமல்லி தழை, சிறிதளவு கருவேப்பிலை, இதுதான் தேவையான பொருட்கள். இப்ப எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. ஓரளவுக்கு சூடான தண்ணியில நம்ம சோயாவை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் நார்மல் வாட்டர்ல நம்ம போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கணுங்க. சோயாவை பிழிஞ்சு வச்சாச்சுங்க. ரொம்ப குலைவா நம்ம சோயாவை வேக வச்சு எடுத்துக்க கூடாதுங்க. ஓரளவுக்கு நார்மலா சுடுதண்ணில போட்டு பிழிஞ்சு நார்மல் வாட்டர்ல வச்சு எடுத்துக்கிட்டாலே சரியா இருக்கும். இப்போ எண்ணெய் விட்டுருக்கங்க. எண்ணெய் காயிட்டு கடுகு சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் வதக்கணும்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இது கூட சோயாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாடை போற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வேக வச்சிருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு தண்ணி அதிகமா இருக்கிறதுனால நான் இதுல புளி தண்ணி கொஞ்சமா தான் சேர்த்திருக்கேன். நல்லா பச்சை வாடை போற அளவுக்கு கொதிச்சிருச்சுங்க. இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பருப்பை சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா சரியா இருக்கும். இதுல பருப்பு தண்ணி இருக்கிறதுனால நான் சரியா இருக்குன்னு தண்ணி சேர்த்துக்கலைங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்ப பருப்பு போட்டு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த டயத்துல நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு திக்கா வேணா திக்கா சேர்த்துக்கலாங்க. இல்ல கொஞ்சம் லிக்விடா வேணா கொஞ்சம் லிக்விடா சாம்பார் சேர்த்துக்கலாம். இப்ப சூப்பரா சுவையான சோயா சாம்பார் நம்ம செய்துட்டோங்க. இது ரொம்ப வித்தியாசமான சுவையில நல்லா இருக்குங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் இதுக்கு எல்லாமே சேர்த்துக்க சுவையா இருக்கும். இதை நீங்க வீட்டுல செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.